ஆமா மாமா. ஆமா ஆமான்னு சொல்லிட்டு வெளியில போய் பிரியாணியும் மட்டன் சுக்காவும் உங்க பிள்ளைக்காக ஆர்டர் பண்ணி வீட்டுல கொடுக்க சொல்லிருக்கீங்க. இப்பதான் மச்சான் கடை பையன் வந்து கொடுத்துட்டு போயிருக்கான். பாருங்க, அப்பு எப்படா சாப்பிடலான்னு காத்துக்கிட்டு இருக்கான். மாமா என்ன சொல்றீங்க? அண்ணன் மாலை போட்டிருக்காருன்னு தெரிஞ்சும் நான் எப்படி மாமா பிரியாணியை வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவேன்? என்னங்க, வந்த பையன் நீங்க தான் ஆர்டர் பண்ணீங்கன்னு சொல்லி பில்ல கொடுத்துட்டு போறான். இதோ பாருங்க, இதுல கூட சிவான்னு உங்க பேர் தான் இருக்கு. நான் தான் ஆர்டர் பண்ணலன்னு சொல்றேன்ல, அப்புறம் எப்படி என் பேரை சொல்லி கொடுத்துட்டு போவாங்க? அது வேற யாராவது சிவான்னு இருப்பாங்க, வீடு மாத்தி கொடுத்துருப்பாங்க. ஐயோ இல்லங்க, நான் அதையும் தெளிவா அந்த பையன் கிட்ட கேட்டேன். அவன் ரகுராமையோடைய தம்பி தான் உங்க பேரை சொல்லி தான் கொடுத்துட்டு போறான். இங்க பாருங்க, நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நான் ஆர்டர் பண்ணல. சும்மா என்னோட பேரை இதுல இழுத்து விடாதீங்க. என்னப்பா உளர்ற? வந்தவன் உன் பேரு சொல்லிதான்ப்பா கொடுத்துட்டு போயிருக்கான். நீ என்னன்னா உனக்கு தெரியாதுன்னு சொல்ற? ஏன் சிவா, ஏதோ உன் பையன் ஆசைப்பட்டான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அம்மா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாம்மா? நான் எப்படிமா இந்த நேரத்துல வாங்கி கொடுப்பேன்? அத்தை, சிவா ஏதோ மறந்து போய் வாங்கி கொடுத்திருப்பாரு. எதுக்கு பாவம் இப்ப கேட்டு சங்கடப்படுத்துறீங்க? சாப்பிட வேண்டாம்னு நான் அப்போ கிட்ட சொன்னா அவன் கேட்டுப்பான்ல, விட்டுருவோம். அண்ணி, சத்தியமா சொல்றேன் அண்ணி, நான் ஆர்டர் பண்ணல அண்ணி. அப்போ வேற யாரும் ஆர்டர் போட்டிருப்பாங்க. என்ன என்ன பிரச்சனை? ஏய் உட்கார். இல்லப்பா, அப்ப பிரியாணி கேட்டான். எல்லாரும் மாலை போட்டிருக்கீங்கன்னு சொன்னோம். அவனும் சரின்னு சொல்லிட்டான். ஆனா சிவா பையனுக்காக பிரியாணியும் மட்டன் சுக்காவையும் கடையில ஆர்டர் பண்ணி வீட்ல கொடுக்க சொல்லியிருக்கான். கடைக்காரனும் வந்து கொடுத்துட்டான்பா. இப்ப கேட்டா சிவா நான் சொல்லவே இல்லைன்னு சொல்றான்பா. அத சிவாதான் ஆர்டர் பண்ணான்னு நீங்க எல்லாரும் நம்பிட்டு இருக்கீங்க. கடைக்கார பையன் அப்படிதான்ப்பா சொல்லி கொடுத்துட்டு போனா, அப்ப நம்பிதானப்பா ஆகணும். நான் மாலை போட்டிருக்கும் போது என் தம்பி அசைவம் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு அனுப்புவானா? அவன் பையனேனாலும் சிவா இந்த தப்பு பண்ணுவானா? என்னம்மா, உங்க புள்ளைய நீங்களே சந்தேகப்படுறீங்களா? ஐயோ, என்ன பத்மா,